நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. உங்கள் பேர் பழனியப்பன் ராமசுவாமி, ஊர்கோட்டை. அவங்க பேரையும் சொல்லி மாமனார் பேரையும் சொல்லிட்டாத்தா. பழனியப்பன் ராமசாமியா. ராமசாமினே, உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? யாரும் இல்லை, சொல்லுவீங்களா? ஃப்ரெண்டு நீங்கள் யாரும் இல்லைன்னு எழுதிட்டியா? அவ நான் தான் ஃப்ரெண்டுன்னு எழுதிச்சிருக்கா, வள்ளியம்மின்னு எழுதிச்சிருக்கா. சொல்லி தான் கூட்டியா? பாட்டி முன்னாடி பேசுறது கேட்டேன். அங்கிள், உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு யாரும் இல்லைம்மா, இப்போதைக்கு நீ தான் என்னோட பெஸ்ட். தாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம். சைக்கோ. சைக்கோ. ஏன்னா அதான் கட்டி கொடுத்து விடுவீங்களோ ஆஃபீஸுக்கு? கரெக்டாக எழுதிருக்கா. சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. அவங்களுடைய ஃபேவரட் அதுதான். நாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர் மாஸ்டர். யார் மாஸ்டர்? விஜய் படத்தோட மாஸ்டர். இவர் தான் மாஸ்டரா? இல்லை, விஜய் மாஸ்டர். விஜய் தான் மாஸ்டரா? அப்போ இவங்க இவங்க செகண்டா? சபரிமலையில வருஷத்துக்கு 3 மாசம் தான் தொடர்ந்து நட திறந்திருக்கும். மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயிலை திறப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க. மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்புல தான் இருப்பார். இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை. இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர். சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. அற்புதா ஸ்நாக்ஸ், காரைக்குடி. From the lap of Chettinad, Arpuda Snacks, Diwali Campos 2021. அனைவருக்கும் வணக்கம். இப்போ திருமண ஜோடிகள் அத்தனை பேருக்கும் இது வந்து ஜோடி பொருத்தம். 2019 லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்த ஜோடி இதெல்லாம். இந்த திருமண ஜோடிகள் மொத்தம் வந்து இதில் வந்து 5 ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே டாப் கிளாஸ் ப்ரைஸு. இந்த 5 ப்ரைஸ் போக மொத்தம் 7 ஜோடி வந்திருக்காங்க. நாங்கள் நினச்சது 5 தான் வருவாங்கன்னு நினச்சோம். 7 பேர். இந்த 5 ப்ரைஸ் தவிர 2 ப்ரைஸ் வந்து ஆறுதல் பரிசு. மொத்தம் 7 பேருக்குமே ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ரைஸ் உண்டு. இதை நமக்காக நடத்தி தருபவர் இன்ஜினியர் அவர்களுடைய புதல்வன் திரு நாசிக் எஸ் குமார் அவர்களோட சாலா அவர்கள், அதாவது இன்ஜினியருடைய புதல்வி சாலா அவர்களும் இதோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறாங்க. இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது இந்த ஜோடி பொருத்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது. உங்களுடைய நல்ல ஆதரவோடு எல்லாரும் நல்ல பலத்த கரவொலி எழுப்புமாறு அன்புடன் வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. அது குயிக் ப்ரோக்ராமில் கலந்துட்ட பிள்ளைலாம் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைய குயிக் ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த முருகனுடைய வளர்ச்சி. முதல்ல இந்த பிள்ளைகள்லாம் இங்கே சின்ன பிள்ளைலாம் டான்ஸ் ஆடின பிள்ளை இந்த மேடையில். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஒரு 5-6 வருஷம் குயிக் ப்ரோக்ராமில் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் குயிக் ப்ரோக்ராம் முடிஞ்சு இப்போ அவருடைய பேரை கூட்டிகிட்டு, பேர் திருவொற்றியூர் பேராக இருக்கலாம், இல்லை வெளியூர் பேராக இருக்கலாம், ஹஸ்பண்டு பொண்ணு வந்து பையனையும், பையன் வந்து பொண்ணையும் வந்து இப்போ இதே மேடையில் ஏற்றிட்டாங்க. குடும்பமாக ஏறுறாங்க. சின்ன பிள்ளையாக ஏறினவங்க அடுத்த அதுவும் நடந்துருச்சு. இந்த வருஷமே பார்த்துருக்கேன். ஏற்கனவே நடந்த பிள்ளைய, ஆடின பிள்ளைய, குயிக் ப்ரோக்ராமில் இருந்த பிள்ளைய திருப்பி இந்த வருஷம் கொண்டாந்து அவங்களோட சின்ன பிள்ளையில ஏற்றி விட்டாங்க காலையில். ஆமாம், இந்த 2-3 பிள்ளைகளை பார்த்தேன். அவங்க அம்மாக்கெல்லாம் இங்கே நின்று ஆடிட்டு இருந்தா, இன்றைக்கி அவங்க அம்மாக்கெல்லாம் இங்கே நின்று ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து இவங்க முருகனுடைய அருளால் எல்லா ஸ்டேஜ்லேயும் மேலே ஏறி இன்றைக்கி வாழ்க்கையில் முதல் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. அந்த முதல் ஸ்டேஜ்லேயும் இப்போ வாழ்க்கையில் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த முருகனுடைய அருள் கிடைக்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறோம். அவங்கவுங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். அவங்கவுங்கள தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காமல் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையும், கணவன் வந்து மனைவியையும், மனைவி வந்து ஹஸ்பண்டை பற்றியும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க பேர் சொல்லலாமான்னு தெரியல. மாமியாரெலாம் இங்கே இருப்பீங்க, சொல்லிக்கலாமா பேர்? அதெல்லாம் நல்லா சொல்லலாம். மாமியார் பேரை சொல்லலாமா? மாமியார் பேரை சொல்லப்படாதான்.
ஓகே, அவங்க அவங்களுடைய பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னுடைய பேர் கார்த்திக் அழகப்பன். மாற்றி சொல்லணும். என்னோட முதல் கேம்லேயே அவுட் ஆகிட்டா. காலையிலேருந்து மேடையை கையில் வச்சுருந்தா இப்போ ஃபஸ்ட்டு கேம்லேயே அவுட் ஆகிறாங்க. என் மனைவியுடைய பெயர் விசாலாட்சி. அவங்க சொந்த ஊர் வந்து கோட்டையூர். அவ்வளோதானா? சாரி, அவங்க சொந்த ஊர் கண்டவராயம்பட்டினா. மனைவி திருத்தி கொடுத்துட்டா. சொந்த ஊர் கண்டவராயம்பட்டி. நான் இப்போ உங்கள் ஊருக்கு வந்துட்டேன், உங்களோட வந்துட்டேங்கிறான். செட்டியார் பேர் வந்து செட்டியார் பேரா? செட்டியார் பேர் வந்து கார்த்திக் அழகப்பன், ஊர் கண்டவராயம்பட்டி. என் ஒய்ஃப் பேர் வந்து ஆரம் நாச்சம்மை, பனையப்பட்டி. பிறந்தது பனையப்பட்டி? பிறந்தது பனையப்பட்டி, இப்போ வந்து அரிமளம். என் பேர் கார்த்திக், அரிமளம். அதை அவங்கள்ட்ட கொடுத்து சொல்ல சொல்லு. இல்லை, நம்ம இதில் வந்து செட்டியார் பேரை வந்து எந்த ஆட்சியும் சொல்கிறது இல்லை, அதனால அவர் சொல்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க. ஆசாவே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லலை, நான் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மாவே சொல்லிட்டா சொல்லலாம்னு. இப்படியெல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மேல காலையில போட்டியில பொத்தி வளர்த்த பிள்ளை சொல்ல மாட்டேங்குது பேரை. வைஃப் பேரு வள்ளியம்மை, ஊரு நேமத்தாம்பட்டி, பிறந்த ஊரு. என் செட்டியார் பேர் PL வீரப்பன், ஊர் தேவக்கோட்டை. அவ்வளோதானா? அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? ப்ரொஃபஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ரெண்டு பேரும் ஒரு குழுக்கள் போடுமா? யார் முதல்ல சொல்றதுன்னு? என் ஒய்ஃப் பேர் ஸ்ருதி செல்லம்மை, பிறந்த ஊர் கொத்தமங்கலம். எங்கள் பேர் பழனியப்பன் ராமசுவாமி, ஊர் கோட்டையூர். அவங்க பேரையும் சொல்லி மாமனார் பேரையும் சொல்லிவிட்டாத்தா. பழனியப்பன் ராமசாமியா? ராமசாமினே. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒய்ஃப் பேர் சாலா என்ற உலகம்மை, பிறந்த ஊர் கொத்தமங்கலம். எல்லாருக்கும் வணக்கம். செட்டியார் பேர் நடராஜன் முருகப்பன், பிறந்த ஊர் கோணாப்பட்டி. எல்லாருக்கும் வணக்கம். ஒய்ஃப் பேர் விஷாலி, பிறந்தது விராட்சலை. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பேர் வள்ளியப்பன், நாங்கள் பிறந்தது வந்துட்டு ராஜ்வரம், இப்போ இருக்கிறது சென்னை. தேங்க்யூ, வெரி குட். என் ஒய்ஃப் பேர் வந்து லாவண்யா, கொத்தமங்கலம் லட்சுமிபுரம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் செட்டியார் பேர் அருணாச்சலம், ஊர் சொக்கலிங்கம் புத்தூர். ஒரு கரோஷம் கொடுங்க, நல்லா கொடுங்க. எல்லாம் இதில் ஏறின எல்லா பிள்ளைங்களுமே நல்லா வாழணும்னு அண்ணன் சொன்ன மாதிரி முருகனை வேண்டிக் கொண்டு எல்லா ஆல் ஆர் த வின்னர்ஸ்பா. அதுக்கு எல்லாருக்கும் முதல்ல கை தட்டிடுங்க. ஏன்னா அண்ணன் சொன்னாங்க லாக்டவுனில் 21 பேர் கல்யாணம் ஆயிருக்கு, 22. அதில் வந்த எல்லாருமே வின்னர்ஸ், எல்லாருமே வின்னர்ஸ். அதுக்கு ஒரு பெரிய பரத்தை கரோஷம். அந்த 7 பேர் கையிலையும் இந்த பக்கம் மேல் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி பேப்பர் 14 கேள்வி இருக்குது. அந்த பக்கம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம், 14 கொஸ்டின் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி கேள்வி தான். 2 பேருக்கும் பதில் எழுத சொல்லுவோம். அதில் எத்தனை ஒத்து வருதுன்னு பார்ப்போம். இப்பா அவங்க பேர் எழுதிருங்கப்பா. பேராவே பேர் எழுதிருங்க. 2 பேரும் எழுதிருங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க, மற்றவன் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டான்னு எழுத சொல்லலையே. அவன் பேர் ஆன்சர் தானே எழுதணும், அடுத்தவன் ஆன்சர் எழுதிட்டு ஒன்று. அதில் பக்கத்தில் இருக்கவனை பார்த்து எழுதப்படாதான். பக்கத்தில் இருக்கவனை பார்த்து எழுதப்படாதான். ஏன் ஃப்ரெண்டு பேர் எழுதணுமா, அவங்கோட்டு ஃப்ரெண்டு பேர் எழுதணுமான்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாலா எல்லாரையும் வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கா. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சாலா ஏற்கனவே டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாப்புல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நானே வாப்பா தம்பி போப்பா தம்பிங்கிறேன், அவங்கள வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கான் சாலா. 9/4/1996. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? 9/4/1996. 2021 எழுதிருக்கீங்க. அது எழுதுனது நான் தானே. இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இன்னைக்கு இந்த வருஷத்தை போட்டேன். அவதான் நீங்கள் தான் எழுதிருக்கீங்க. நான் எழுதுறேன். நெக்ஸ்ட்டு இல்லை, ஒய்ஃப் வந்து என்றைக்குமே சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு
உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு பையன்கிட்ட கேட்டிருக்கு. பொண்ணுக்கு வந்து உங்கள் கணவருக்கு பிடித்த நிறம் என்னன்னு கேட்டிருக்கு. கிரீன். கிரீன் தான் எழுதியிருக்கா ரெண்டு பேரும். பரவாயில்ல. உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? இதில் தான் இவங்க என்ன பண்ணாங்க பையங்கெல்லாம், உங்களின் மிகச்சிறந்த நண்பர்னா நான் என் ஃப்ரெண்டை எழுதவா இல்லை என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டை எழுதவான்னு கேட்குறாங்க. இதில் எப்படி கேட்டிருக்குன்னா, மேலுக்கு வந்து பையங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார், லேடிஸ்கிட்ட வந்து உங்கள் கணவரின் மிகச்சிறந்த நண்பர் யார். ஸ்டான்லின்னு எழுதியிருக்கோம். அவங்க என்ன எழுதிருக்காங்க? ஸ்டான்லி கஜேந்திரன். சூப்பராக சொல்றிய. ஆமாம். எப்பவும் ஸ்டான்லியோட தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறதோ? சத்தமாக சொல்லு. அதான் உண்மை, அதனால தான் தெரியுது. ஆளை காணும்னா ஸ்டான்லி வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் போதும், அங்கே இருக்காரா கார்த்தி? அதுக்கப்புறம் நான் விரும்பி பார்க்கும் டிவி சீரியல் ஃபீமேலுக்கு. உங்கள் மனைவி விரும்பி பார்க்கும் டிவி சீரியல். என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? ஹாட் ஸ்டார்னு போட்டேனே, எதுன்னு தெரியல எனக்கு. தெரியாது. நம்ம வீட்டில் இருந்தா தானே ஸ்டான்லியோட இருந்தா. காலையில் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னு நினைக்கிறேன், அதுக்கு பதில் தான் இது. காலையில் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான். தெரியல, சீரியல் பேர் தெரியலண்ணா. கற்றுக்கிறதுக்கு வயசு இல்லை, எப்பவும் கற்றுக்கிட்டு இருக்கலாம்ல. உங்கள் மனைவி விரும்ப பார்க்கும் சீரியல். அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா பாரதி கண்ணம்மான்னு எழுதியிருக்காங்க. நான் சும்மா தான் எழுதினேன். நான் பெருசா பார்க்க மாட்டேன். சீரியலே பார்க்க மாட்டீங்களா? அது அவங்க பார்க்குறப்ப அதான் ஓடும். சரி, அதை எழுதி அவங்க அதை எழுதியிருப்பாங்கன்னு நினச்சி எழுதிருக்கா. இங்கே பாடுறா. அவுட் ஆஃப் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸ். தாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம்? சைக்கோ. ஆன்சர் கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க எழுதும் போது. கரெக்டாக தான் எழுதியிருக்கானே. கரெக்டாக தான் எழுதி. என்ன எழுதிருக்கீங்க? சைக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமா? முதல் படத்துக்கு பேரை கேட்டேன்ப்பா. இல்லை, படத்தோட பேர் தான். படத்தோட பேரும் சைக்கோ தானா? எல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. ஓகே, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு மேலே சைக்கோ ஆகிட்டாங்க. இப்போ ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தானே போய் படம் பார்த்தோம், ஒரே படம் பேர் தான். தனித்தனியாக எதுனா தப்பாக இருந்தது இந்த கேள்வி. வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு பிடித்த உணவு விரும்பி சாப்பிடுவது. உங்கள் கணவர் விரும்பி சாப்பிடுவது. பிரியாணி. ஒட்டுக்க சொல்றீங்க பிரியாணின்னு. பின்னாடி இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. அவங்க சாப்பிடும்போது நம்ம பார்த்தது இல்லை, சமைச்சும் கொடுத்தது இல்லை. என்ன சாப்பிடான்னு என்ன எழுதுவோம், நம்ம என்னத்தை நம்ம எழுதியிருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போவே அங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஒருத்தி இன்னொரு ஆள்கிட்ட. என் இஷ்ட தெய்வம். குலதெய்வம் மனைவியோடது. அங்கே என்ன எழுதிருக்கு? உங்கள் மனைவியின் இஷ்ட தெய்வம் முருகன் எழுதியிருக்கேன். முருகன். நீங்கள் முருகன் எழுதிருக்கே. அவங்க வந்து ஜென்ரலாக ஜெனரிக்காக எழுதிட்டாங்க. குலதெய்வம் எழுதிட்டாங்க. குலதெய்வம் எழுதிட்டாங்க அவங்க. ஸோ அது மார்க் இல்லை. அதுக்கப்புறம் என் காலனியின் நம்பர். என்ன 2-3 நம்பர் எழுதிருக்கீங்க? உங்கள் மனைவியின் காலனியின் நம்பர். செருப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன செருப்பு சைஸு ஒய்ஃபுக்குன்னு கேட்டோம். ஒய்ஃபு கரெக்டாக எழுதியிருக்காங்க. பையன் வந்து 2-3 நம்பர் எழுதியிருக்காப்புல. வாங்கி கொடுக்குற நான் எழுதுனது தான் கரெக்டு. சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க நம்பரு. இவ தான் நிறைய நம்பர் எழுதியிருக்கா. நீங்களே படிங்க, என்ன நம்பர் எழுதிருக்கீங்க? 939. 8 or 939. அதை ஒரு கண்ட்ரிக்கு ஒரு நம்பர் போல இருக்குல்ல. தப்பு, நம்பர் தப்பு. 7 எழுதியிருக்காங்க. 7 இல்லையா? அடுத்தது உங்களுக்கு மிக பிடித்த சுற்றுலா தலம். ஹில் ஸ்டேஷன். எங்கே போனீங்க? அனிமுனிக்கே போகல கோவிட்ல போனீங்களா? இல்லை, கொடைக்கானல் போனோம். போனதுக்கு அப்புறம் தான் கோவிட் வருது. 2 பேரும் மாற்றி மாற்றி தான் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் மால்தீவ்னு எழுதியிருக்காங்க மேல். அவங்க வந்து ஹில் ஸ்டேஷன் எழுதியிருக்காங்க. மால்தீவ்ஸில் இருக்க ஹில் ஸ்டேஷன். அவ ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல் கரெக்டாக எழுதியிருக்கா. கொடைக்கானல் பேர் தெரியல. நீங்கள் மாலத்தீவுன்னு எழுதிருக்கீங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. ஒரு 5-6 கொஸ்டின் கரெக்டுன்னு சொல்லிட்டேன்ப்பா. இப்போ வர்றது தான் தப்பாக போகுது. என் கணவருக்கு பிடித்த பண்டிகை. வெட்டிங் டே. ஐயோ, எப்படி வளர்த்துருக்க. அதுதான் பையனே சொல்லட்டும்னு பேசாமல் வெயிட் பண்ணேன்.
அவன் வெட்டிங் டேவே பண்டிகையாக கொண்டாடுறார். 2 வருஷம் தானே ஆயிருக்கு, என்ன ஒன்றாரு கொண்டாடட்டும். தம்பி இதுக்கு ஏதாவது வடிவேல் சொல்லியிருக்காரா? அவர் வெட்டிங் டே சொல்கிறாரு, வெட்டிங் டே பண்டிகையாம். அவள் வந்து தீபாவளின்னு எழுதியிருக்கா. என் கணவர் விரும்பி பிரயாணம் செய்யும் ஊர்தி. பாராயணம் படிச்சுட்டு பிரயாணம், ஏறினா காரு இறங்கினா காரு தான். ஆமாம், வெரி குட். என்னுடைய ஃபேவரைட் ஹீரோ விஜய். அதையும் அங்கே பார்க்குறீங்க, என்ன எழுதுனீங்க? விஜய் சேதுபதி. என் கணவரின் ஃபேவரைட் ஹீரோயின் தெரியாதா? உங்க பேர் சொல்ல வேண்டியதானே? ஆல் ஹீரோயின் எழுதியிருப்பேன் நான். குறையே வைக்கல கார்த்தி, எல்லா ஹீரோயினையும் பிடிங்க. எதுக்கு ஒருத்தி பேரை சொல்லிவிட்டு வீட்டில் போய் வம்படி வாங்குறது? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். செலெக்ஷன் பண்ணதெல்லாம் நீங்கள் தானே அங்கே போட்டாம பாருங்க. தம்பி கரெக்டாக போடுறேன். ஆல் ஹீரோயினா, வஞ்சகமே இல்லை. அவே மனிஷ்கான் எழுதியிருக்காங்க. என்னுடைய ஃபேவரைட் சிங்கர் ஃபீமேல் என்ன எழுதினீங்க? அவங்க நித்யஸ்ரீன்னு எழுதிட்டா போச்சு. ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். கரகோஷம் கொடுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஓரளவு அவங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு உள்ளதை எழுதியிருக்காங்க. நமக்கு இந்த வயசுல இருந்தே கூப்பிட்டு எழுத சொன்னாலே என்ன செருப்பு சைஸ்லாம் தெரியாது, வாங்கி கொடுத்தா தானே தெரியும். அடுத்தது யார்? கார்த்திக் நாச்சம்மை. உங்கள் மனைவியின் டேட் ஆஃப் பர்த்? 4/6/96. 2 பேரும் கரெக்டாக எழுதியிருக்காங்கப்பா. ஏன்னா 2 பேருக்குமே 4ஆம் தேதி தான். அக்டோபர் 4, நான் ஜூன் 4. அக்டோபர் 4, ஜூன் 4. வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? ப்ளூ. உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? விவேக். அவங்களுக்கு நிறைய குரூப் இருக்கனால எனக்கு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. தெளிவாக சொல்லிட்டேன். ஊர் பூரா ஃப்ரெண்டு. இல்லை, நான் சத்திரத்துக்கு வந்ததுனால விவேக்னு பேர் போட்டேன். இங்கே வந்ததுனால ஏதாவது ஒரு பேர் எழுதணுமே விவேக் எழுதினாரான். ஊர் பூரா ஃப்ரெண்டு தான். உங்கள் மனைவி விரும்பி பார்க்கும் சீரியல்? அவங்க சீரியல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி மூவி. ஸ்ட்ரைக், படம் தான். அவங்க சீரியல் பேர் எழுதியிருக்காங்களே. கணவர் பிடித்து விரும்பி உண்ணும் உணவு? அவங்களுக்கு வந்து எனக்கும் பிரியாணி, அவளுக்கும் பிரியாணி. அவளுக்கு சீரக சம்பா பிரியாணி, எனக்கு ஹைதராபாத் பிரியாணி. அவ்வளவு டீட்டெயிலாக கேட்கல. இன்னும் சீரக சம்பா பிரியாணி இவன் பண்ண மாதிரில சொல்கிறேன். நீ என்ன எழுதிருக்க? நான் நான்வெஜ்னு எழுதியிருப்பேன். அவங்க நான்வெஜ்னு எழுதிருக்கா, நீங்கள் பிரியாணின்னு எழுதிருக்கீங்க. உங்கள் மனைவியின் இஷ்ட தெய்வம்? ஹனுமான். ஹனுமான் தான் எழுதியிருக்கா. அவளும் 2 பேரும் ஹனுமான் தான் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இப்போ 2 பேரும் ஒன்றா போய் சாமி முடியல? ஆமாம், எனக்கு கருப்பு ஹனுமான். இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2, 1, 4. இப்ப சொல்லி 4. அதுக்கப்புறம் உங்கள் மனைவியின் காலனியின் நம்பர்? 7. கரெக்டாக எழுதியிருக்காங்க. உங்களுக்கு மிக பிடித்த சுற்றுலா தலம்? பழனி கரெக்டாக எழுதிருக்காங்க. வழியே இல்லை, முருகன் எழுதிட்டா சரியா போச்சு. எல்லாரும் நம்ம வீட்டில் சாமியை கும்பிடுவாங்க. பழனி, முருகன் எழுதிட்டாங்க. கோவிலில் அங்கே மட்டும்தான் போனோம். அதுக்கு மட்டும் தான் போயிருக்கா. உங்கள் கணவருக்கு பிடித்த பண்டிகை? தீபாவளி. தீபாவளி யார் சொல்லி கொடுத்தா? தைப்பூசத்துக்கு பக்கத்தில் தீபாவளி எழுதியிருக்க, ஒத்துக்க மாட்டோம். தைப்பூசம் வந்து எனக்கு பண்டிகையான்னு தெரியல. தைப்பூசத்துக்கு நான் பழனிக்கு போவேன், எனக்கு பிடிக்கும். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. சரி முடிவுக்கு வாங்க. தைப்பூசமா தீபாவளியா? தீபாவளியா வச்சுக்கலாமா? விரும்பி பிரயாணம் செய்யும் கார்? வெரி குட். அப்புறம் மனைவியின் ஃபேவரட் ஹீரோ? சூர்யா. ஏன் இவர் இல்லையா? ஹீரோ மேடையே ஆடுற அளவுக்கு ஆடிருக்கான். இல்லை, பிடிச்ச காமெடின்னு கேட்டுன்னு என் பேர் எழுதியிருப்பா. ஹீரோனால சூர்யா. உங்கள் மனைவியின் ஃபேவரட் ஹீரோ? உங்கள் கணவரின் ஃபேவரட் ஹீரோயின்? நயன்தாரா. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். உங்கள் மனைவியின் ஃபேவரட் சிங்கர்? எஸ்பிபி. ரகுமான். தேங்க்யூ. வெரி குட். நல்லா ஜாலியாக பண்ணாங்க. வெரி குட். இவங்க தான் இளம் தம்பதியர். பார்ப்போம் எத்தனை. 1 month old.
1 month கூட ஆகலை. நான் அதுக்குள்ளே நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து கேள்வி கேட்குறீங்களே, என்னன்னா நீங்கள் உங்கள் அப்பாவை தான் கேட்கணும். உங்கள் மனைவியின் டேட் ஆஃப் பர்த் 10th August. வெரி குட். உங்களுக்கு பிடித்த நிறம் எல்லோ. உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? நடராஜ். பக்கத்துல இருந்து உட்காந்துருக்காரு. குவிஸ் ப்ரோக்ராமில் போட்டால் கூட 2 பேரையும் ஒரே குரூப்பில் போடுவாங்க. ஓ, அப்போ அப்படி சொல்லியிருப்பாங்களோ, நான் நடராஜ் எழுதுறேன், நீ பழனி பண்ணி எழுதுறானே, அவன் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். தாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர் என்ன? பிரீஸ்ட். அது ஞாபகம் வச்சுருப்பாங்க இப்போ தானே. உங்கள் மனைவி விரும்பி பார்க்கும் சீரியல்? நோ சீரியல். நோ சீரியல். வெரி குட். அத்தை பார்க்குற முதல் சீரியல்? ஏன்னா இந்த மேடையில் ஏற்றி கேள்வி அத்தை என்ன பார்ப்பாங்கன்னா அங்கிருந்து மாமா எல்லா சீரியலும் பார்ப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் கணவர் விரும்பி சாப்பிடும் உணவு? பெஸ்ட் ஃபுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பண்ணுவீங்களா நீங்கள்? பண்ணிருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்க. உங்கள் மனைவியின் இஷ்ட தெய்வம்? சிவன். ஏய் சிவன். உங்கள் மனைவியின் காலனியின் நம்பர்? தெரியாதுப்பா. அவங்க பொண்ணுக்கு வாங்கி வச்ச சாமான்ல எங்கள் அப்பா அம்மாவை தான் கேட்கணும் என்ன வச்சான்னு. இனிமே தான் நான் வாங்கணும். உங்களுக்கு மிக பிடித்த சுற்றுலாத்தலம்? தெரியல, மால் தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அதனால மால் எழுதிட்டா. தப்பு. உங்கள் கணவருக்கு பிடித்த பண்டிகை? தீபாவளி. எல்லாரும் தீபாவளின்னு எழுதிட்டாப்பா. நான் விரும்பி பிரயாணம் செய்யும் ஊர்தி? பைக்கு. கல்யாணம் ஆன புதுசு தானே, பைக்கு தானே இங்கே எழுதணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நாங்களும் பைக்கில் போனவங்க தான்ப்பா. உங்கள் ஃபேவரட் ஹீரோ? கமல். ரைட். அப்புறம் உங்கள் கணவரின் ஃபேவரட் ஹீரோயின்? தெரியாது. உங்கள் காஜல்னு சொல்லியிருக்கேன், அவள் தெரியாதுன்னு சொல்லிட்டா அவருக்கு. உங்கள் மனைவியின் ஃபேவரட் சிங்கர்? அதுவும் தெரியாது. இது தெரியாதுன்னு சொன்னலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். கரகோஷம் கொடுங்க. சூப்பர். கணவரின் மிகச்சிறந்த நண்பர்? நான் சொன்னேன்ல. வடிவேல் என்னமா சொல்லியிருக்காராப்பா, இவங்க சொல்லி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அடுத்தது, நான் விரும்பி பார்க்கும் டிவி சீரியல்? இல்லை. அவங்க ராணின்னு எழுதியிருக்கா. நாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர்? யார் இவங்களா? கோடியில் ஒருவன் யாரு? என் கணவர் பிடித்து விரும்பி உண்ணும் உணவு? வெரி குட். என் இஷ்ட தெய்வம்? முருகன். கரெக்டாக எழுதிருக்காங்க. கணவருக்கு பிடித்த சுற்றுலாத்தலம்? மைசூர். அங்கே தான் போனீங்களோ கோவிடுக்கு? அதான் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரே ஊர். கணவருக்கு பிடித்த பண்டிகை? தப்பு, நவராத்திரின்னு எழுதியிருக்காங்க. கணவர் விரும்பி பிரயாணம் செய்யும் ஊர்தி? பைக், 2 வீலர். தப்பு தப்பு. என்னுடைய ஃபேவரட் ஹீரோ? சூர்யா. சூர்யா. என்ன எழுதிருக்கீங்க? சூர்யா. சூர்யா தான் எழுதியிருக்காங்க. கணவரின் ஃபேவரட் ஹீரோயின்? மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷா? என்னுடைய ஃபேவரட் சிங்கர்? தப்பு, சிங்கர் தப்பா எழுதியிருக்காங்க. எஸ்பிபி ஸ்ரேயா அகர்வால். வெரி குட், தேங்க்யூ. அருணாச்சலம், லாவண்யா. அவங்க மைக்கு கொடுத்து நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. உங்கள் மனைவியின் டேட் ஆஃப் பர்த்? கரெக்டு. நீங்கள் சொல்லுங்கள் மைக்கில். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? ப்ளூன்னு போட்டிருக்காங்க. உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? நாகப்பன். அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. அடுத்தவன் ஹஸ்பண்ட் எங்கே போகிறான்றதை கண்ட்ரோலாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் ஃப்ரெண்டை யார் பார்க்க போகிறான்னு? உங்கள் மனைவி விரும்பி பார்க்கும் டிவி சீரியல்? சன் மியூசிக். இல்லை. தாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம்? லாபம். வாழ்க்கையில் எல்லாமே லாபம். உங்களுக்கு பிடித்த உணவு? இட்லி பிரியாணி. அது இட்லி பிரியாணி எல்லா பயிலும் பிரியாணி தான் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் உங்கள் மனைவியின் இஷ்ட தெய்வம்? முருகன். அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லாரும் முருகன் தான் எழுதுறாங்க. உங்கள் மனைவியின் காலனியின் நம்பர்?
7-15 எழுதியிருக்காங்க. என்னது இது தப்பாக எழுதியிருக்காங்க, நம்பர் புரியாமல் எழுதியிருக்காங்க. அப்புறம் உங்கள் கணவருக்கு பிடித்த பண்டிகை, அது சரியாக எழுதலை, அது ஆன்சர் எழுதலை, அதுவும் ஆன்சர் எழுதலை. அதுக்கப்புறம் ஃபேவரைட் ஹீரோ சிவா விஷால்னு எழுதியிருக்காங்க. ஹீரோயின் நயன்தாரான்னு எழுதியிருக்காங்க. விஷாலின்னு எழுதியிருக்காங்க. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா. ஃபேவரைட் சிங்கர் இல்லை, 2-3 பேர் எழுதாம விட்டில்லை. ஏன் நீங்கள் என்ன ஒன்றும் எழுதாம விட்டுருக்கீங்க? 2-3 ரைட், ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். வீரப்பன் வள்ளியம்மை, வாங்க வாங்க வாங்க. எத்தனை பேரை கலாச்சிருப்பீங்க இந்த மேடையில். இந்த மேடையிலேயே டான்ஸ் ஆடி, இந்த மேடையிலேயே கம்பேர் பண்ணி, திருப்பி இந்த மேடையிலேயே ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறா. எல்லாருமே அந்த மாதிரி 2-3 ஜோடி இருக்கா. வெரி குட். உங்கள் மனைவியின் டேட் ஆஃப் பர்த் 21 February 1998. கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு பிடித்த நிறம் ப்ளூ. உங்களின் மிகச்சிறந்த நண்பர் யார்? யாரும் இல்ல. ஃப்ரெண்டு நீங்கள் யாரும் இல்லைன்னு எழுதிட்டியா? நான் தான் ஃப்ரெண்டுன்னு எழுதிருக்கா, வள்ளியம்மின்னு எழுதிருக்கா. சொல்லி தான் கூட்டியா? முன்னாடி பேசுறது கேட்டேன், உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு யாரும் இல்லம்மா, இப்போதைக்கு நீ தான் என்னோட பெஸ்ட். மறந்துட்டேன், எப்ப சொன்னேன்னே தெரியலையே. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல், அதனால அதுக்கு வெட்டு போகல. ஒரு தடவை சொன்னாங்களாம், நீ தாம்மா இப்போதைக்கு என் ஃப்ரெண்டுன்னு. சொன்னதையே மறந்துட்டாங்க. அவள் ஒன்றும் எழுதலை, அவள் வள்ளியம்மின்னு எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் டிவி சீரியல் பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர் போட்டால் பார்க்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது இல்லை உங்களெல்லாம். இல்லை ஒர்க்கு டிஃபன் எல்லாம் உட்காந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கரெக்டாக பார்ப்போம் நாங்கள். வெரி குட். நாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர்? மாஸ்டர். யார் மாஸ்டர்? விஜய் படத்தோட மாஸ்டர். இவர் தான் மாஸ்டரா? இல்லை விஜய் மாஸ்டர். விஜய் தான் மாஸ்டரா? அப்போ இவங்க இவங்க செகண்டா? விஜய் தான் மாஸ்டரா? கேக்குதா? மக பேசுறது கேட்கலையா? மாஸ்டர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது. மாஸ்டருங்கிற படம் தான் முதல்ல பார்த்தாலாம். விஜய் தான் முதல்ல மாஸ்டரான், அப்புறம் இவங்க மாஸ்டரான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்? சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. அவங்களுக்கு ஏன்னா அதான் கட்டி கொடுத்து விடுவீங்களோ ஆஃபீஸுக்கு? கரெக்டாக எழுதிருக்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. அவங்களுடைய ஃபேவரட் அதுதான். இது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சமைக்காத, இது போதுன்றுவாங்க. கஷ்டப்பட்டு சமைக்காத போதும்னு சொல்லிடுவாங்களாம். என்ன நல்ல மாப்பிள்ளை ஆச்சி. இஷ்ட தெய்வம் சாய்பாபா. கரெக்ட், வெரி குட். மனைவியின் காலனியின் நம்பர் 7. பிராண்டட்னா 6, நார்மல்னா 7. ரைட், ஓகே, வெரி குட், மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கு மிக பிடித்த சுற்றுலா தலம்? இன்னுங்களா? லண்டனா? லண்டனுக்கு போகணும்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? போன சும்மா பேசிட்டு இருக்கோம். லண்டன், மால்தீவ்ஸ். இப்போ பார்த்தா இவ கிளாஸ் நடத்தி கூட்டியாந்துருக்கா போல இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் வரும். அங்கிள் காலையில சொன்னால வீட்டில் என்ன வேலை, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம எங்கே பிளான் பண்ணலாம், எங்கே போகலான்னு பிளான் பண்ணுவோம், அவ்வளோதான். காலையில் என்ன சொன்னீங்க? லாக்டவுன் எனக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நீ இப்போ லண்டன் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம், போகல. அதான் லாக்டவுனில் லண்டனுக்கு ஃப்ளைட் விட மாட்டாங்க. எங்கேயும் போகலையே. வெரி குட். அடுத்தது உங்களுக்கு பண்டிகை? என்னது பண்டிகை? பண்டிகை பண்டிகை எனக்கு தெரியல. பொங்கல் எழுதிட்டேன். பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி. நான் விரும்பிய பிரயாணம் செய்யும் ஊர்தி? கார். நான் விரும்பி பிரயாணம் செய்யும் ஊர்தி? நான் கார் எழுதியிருக்கேன். நீங்க கார் எழுதிருக்கீங்க, அவங்க என்னமோ 2 வீலர் எழுதிருக்காங்க. 2 வீலர் எழுதிருக்காங்க. நான் ஒருவேளை எனக்கு பிடிச்சது எழுதிட்டேன் பல மறந்து. மனைவியின் ஃபேவரட் ஹீரோ? சூர்யா. கணவரின் ஃபேவரட் ஹீரோயின்? அப்படிலாம் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இனிமே ஒரு ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எல்லாம் அப்புறம் ஹீரோயின் ஆகிட்டீங்க. ரெண்டு எழுதலையே. ரெண்டு அவங்களும் நோ ஸ்பெசிஃபிக்னு எழுதிருக்காங்க, நீங்களும் நோ ஸ்பெசிஃபிக். ஹீரோயின் இல்ல, நல்ல படம் இது. 2 பேரும் ஈக்குவல். நல்ல பழக்கம். எந்த ஹீரோயினையும் பிடிக்காதான்? இல்ல எந்த ஹீரோயினா இருந்தாலும் நல்ல படமா தான் பார்ப்பாங்க. வெரி குட். உங்கள் மனைவியின் ஃபேவரட் சிங்கர்? எழுதலை, 2 பேருமே எழுதலை. பரவாயில்ல, 2 பேருமே மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கினே இருப்பா போல இருக்கு. யாருமா? வள்ளியம்மை விஷாலி, வள்ளியப்பன் விஷாலி. வாங்க வாங்க. டேட் ஆஃப் பர்த்? 22/10/1998. ஓகே. 22/10/1998. என்னங்க இது? 22 அக்டோபர். கரெக்ட். 22 தான் எழுதிருக்கீங்களா? அதை பார்த்தா 28 மாதிரி தெரியுது. 22 தான் கரெக்ட். அப்புறம் கலரு? ப்ளூ கலர். அதான் 2 பேரும் ப்ளூவில் தான் இருக்கீங்க. உங்களின் மிகச்சிறந்த நண்பர்? பரத்வாஜ். சூப்பர், போங்க. நான் விரும்பி பார்க்கும் டிவி சீரியல்?
தப்பு. நீங்கள் நோ சீரியல் எழுதிருக்கீங்க. ஒரு ஆள் ஊரில் இருக்க சீரியல் எல்லாமே எழுதிருக்காப்பா. செம்பருத்தியான், சத்யாவான், நவ் பாண்டியன் ஸ்டோரான், இனிமே என்னம்மா? ஏற்கனவே பார்த்தது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பார்க்க போகிறது எல்லாமே எழுதிருக்கா. ஆமாம், ஃபர்ஸ்ட் படம் ஓகே கண்மணி. யார் இவங்கள படம் பேரை சொல்கிறீங்களா இல்லை அவங்கள ஓகே கண்மணிங்களா? படம் பேர். அப்புறம் கணவர் பிடித்து உண்ணும் உணவு சாம்பார் ரைஸ். இஷ்ட தெய்வம் முருகன். கணவருக்கு பிடித்த சுற்றுலாத்தலம் அலப்பி. கரெக்டு தான். கணவருக்கு பிடித்த பண்டிகை நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் போயிடுவாங்க, சுற்று போயிடுவாங்களோ. அதுக்கப்புறம் கணவர் விரும்பி பிரயாணம் செய்யும் ஊர்தி. அது பிரயாணம் செய்யும் ஊர்தி, அது தப்பாக எழுதிருக்காங்க, ஊருன்னு நினச்சிட்டாங்க. ஃபேவரேட் ஹீரோ விஜய். சத்தமாக சொல்லுங்கள். ஃபேவரேட் ஹீரோயின் நயன்தாரா. இவங்களுக்கு என்ன ஹீரோயின் பிடிக்கணும் அவங்க சொல்கிறா. நயன்தாராவை பிடிக்குமா? சிங்கர். தப்பு. தேங்க்யூ. டன் 7 பேருக்குமே பரிசு உண்டு. வந்த 7 பேருக்கும் பரிசு உண்டு. இப்போ கடைசியாக ஒருத்தர் வந்திருக்காங்க. 7 பேருக்குமே பரிசு உண்டு. கடைசியாக ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் பரிசு உண்டு. 8 பேருக்கும் பரிசு. அந்த 8வது வந்தவங்க கலந்துக்கிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். 8 பேருக்குமே பரிசு.